பிக் பாஸ் சீசன் 9ல டெய்லியுமே ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. விஜய் டிவில இருந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன்ல இந்த ஒரு மாற்றம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், தாறுமாறான சீசனா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 8 சீசன் கம்பேர் பண்ணும்போது 9வது சீசன்ல இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே தாறுமாறா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் லிஸ்டும் பாத்தீங்கன்னா இவங்க கன்ஃபார்ம் போறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, அதனால நிறைய பேருக்கு போய் ஷேரே ஆக மாட்டேங்குது. நம்ம ஒரு பல சீசன்கள் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து சூப்பரான ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த சீசன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்கு, அது நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம், அதுக்கப்புறமேட்டு அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அது தியேட்டர் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு கொடுத்து கூறாங்களா அவங்கள வந்து அடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாவே. ஏன்னா ஒரு படம் வந்து அவ்வளவு சூப்பராகவே இருக்கும், இன்னொரு படம் ஒரு சில படம் நல்லாவே இருக்காது. நல்லா இல்லாத படத்துக்கு பாத்தீங்கன்னா வெளியில வந்து வேற லெவல்ல இருந்துச்சுப்பா, பார்ட் இந்த படத்துக்கு வரணும்பா, ஜெயிச்சுட்டா மாறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒண்ணு வச்சாங்க பாருங்க, அப்படி நான் சொல்றது எல்லாமே அந்த ப்ரோமோலையுமே இருக்கு. அப்படிப்பட்ட இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படின்னு பேசி விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து காண்டா இருக்கும், படம் பார்க்கறதுக்கு டென்ஷனா இருக்கும். ஆனா வந்து அதே ஒரு கண்டென்ட்டா ஒரு ப்ரோமோவா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற ஒரு டேக் லைனோட பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து வச்சிருக்காங்க. போன சீசன் வந்து ஆட்டமும் புதுசு, ஆளும் புதுசு, ஆனா எல்லாமே பழசு, பார்க்கற நாங்க தாண்டா லூசு அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஆனா இந்த சீசன் வந்து அது எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிவ் டீம்ல இருந்து ஜியோ ஹாட் ஸ்டார் மெர்ஜ் ஆயிருச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அதனால வந்து கேரண்டியா சொல்லலாம் இந்த சீசன் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் முடியிறப்பே சொல்லியிருந்தாங்க. நவரசங்கள் கலந்த சீசனா இந்த சீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, சூப்பராகவே இருக்கும். இந்த சீசன்ல என்ன மாற்றங்கள் அப்படி வைக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தியில இது வேற லெவல்ல ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கே அந்த அதிகாரம் இருக்காது, அவருக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் இருக்கும். டைம் காட் அப்படின்னே சொல்லலாம். பாத்தீங்கன்னா அவர் தான் வீட்டோட காடா இருப்பாரு. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ட் வந்து அப்படியே செஞ்சாகணும். அப்படி செய்யல அப்படின்னா எவிக்ட் பண்ற நிலைமையா கூட ஆயிட்டு போயிடும். ஏன்னா சுத்திகா வந்து பாத்தீங்கன்னா அந்த விவியான் ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க, அவர் தான் டைம் காடா இருப்பாங்க. இன்னொருத்த ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுல இருந்து அவங்க அம்மா ஞாபகமா பாத்தீங்கன்னா ஒரு சாரி, ஒரு ஷால் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை அவர் எரிக்க சொல்லுவாரு. ஒரு சில பேர் வந்து லெட்டர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதை வந்து எரிக்க சொல்லுவாரு. அவங்க அதை பண்ணுவாங்க, இதை பண்ணல அப்படின்னு எவிக்ட் பண்ற எல்லாமே ஆயிரும். அந்த மாதிரி இந்த சீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சப்போஸ் இது இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வேற லெவல் தான். சில பேர் 2 வீடா இருக்கும், இல்லைங்க பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. அது அட்ட பிளாப்பு. நம்ம வந்து 7th சீசன்லையும் பார்த்துட்டோம், அர்ச்சனா அந்த சீசன்லையும். போன சீசனுமே நம்ம பார்த்துட்டோம், நடுவில் ஒரு கோடை போட்டு வந்து கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாதியிலே அதை தூக்குனாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து மாற்றங்கள் பண்ண போறாங்க. அப்படியே மலையாள சீசன் ப்ரோமோ போய் பாத்தீங்கன்னா ப்ரோமோ கீழே தமிழ் பசங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ் கமெண்ட்லாம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பியன் கப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள விட்டுருக்காங்க, அதனால உள்ள ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. லாலட்டன் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டு தலைவன் கத்துறாப்ல, இருக்கிறதா இரு, இல்லாட்டி வெளியில போ, நம்மளுக்கு மலையாளம் புரியலன்னா கூட பாத்தீங்கன்னா அவர் திட்டுறது நம்மளுக்கு தெரியுது, தலைவன் வந்து செம்ம ஃபயரா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே கொஞ்சம் விஜய் சேதுபதிக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போன சீசனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு இல்ல, எல்லோ கார்டு இல்ல, ஒரு வார்னிங் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோவா கேங்குன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆட்டம் போட்டு இருந்தாங்க, எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வாடு பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிட்டு இருந்தாலும். அந்த முத்துக்குமரன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அருண் கூட சண்டை போட்டு ஒரு மாதிரி போச்சு ஒளிய பாத்தீங்கன்னா, மற்றபடி அந்த சீசன்ல ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு, தலைவலியா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வாரம் இவர் எதுக்கு வராரு, வர வேணாம்னு சொல்லிருங்க அப்படின்ற லெவல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 7th சீசன் கமல் அவர்கள் வந்து நல்ல ஒரு வாங்கிக்கிட்டு மாயா ஹாசன்ட்டு ஒரு பேர் வாங்கிட்டு போனாரு. இவர் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை விஜய் சேதுபதி. ஆமா தானே, இல்ல தானே அப்படின்னு போட்டு நம்ம உயிரை எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு கிரியேட்டிவ் டீம் பாத்தீங்கன்னா பக்காவா வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், லோகேஷ் கனகராஜோட ஃபார்முலாவை கொண்டு போறாங்க, ட்ரெய்லரை ஹைப்பே எல்லாம் கட் பண்ணு, தேட்டருக்கு வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் நல்லா இல்லை அது வேற விஷயம், இருந்தாலுமே பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா இருக்கட்டும், இந்த ஐலோகாவா இருக்கட்டும், வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா தான் இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா, ஹைப் எல்லாம் குறை, ஷோவை பார்த்து வந்து பிச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்டுமே பாத்தீங்கன்னா சும்மா ஏப்பசா பாவம்லாம் இன்னைக்கு இறக்கக்கூடாது. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா தரமான கண்டஸ்டன்ட்லாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து டெய்லியுமே நீங்க ப்ரோமோ பார்த்தா சண்டை தான் இருக்கும். 12 மணி 1 மணிக்கு லைவ் பாத்தீங்கன்னா அங்கேயுமே சண்டை இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட பாத்தீங்கன்னா ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு ஆட்களை தான் பாத்தீங்கன்னா உள்ள இறக்க போறாங்க. நம்ம ப்ராபப்ளி நிறைய கண்டஸ்டன்ட்லாம் சொல்லும் இவங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அதுல உமர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காப்ல, அதுக்கப்புறம் மட்டும்தான் ஃபரீனா இருக்காங்க, அப்புறம் வினோத் பாபு அவர்கள், அரோரா இருக்காங்க, பலூனாக்கா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வீடியோ போட்டு சரியான ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது மூலியமா தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து போன வருஷம் உள்ள வந்தாங்க. போன வருஷம் அவங்களுக்கு தான் வாய்ப்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த வருஷம் அவங்களே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா புவி அரசு, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறமேட்டு ராஜவேலு கேபிஓல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கலக்கி இருக்காரு. அப்புறம் விஜய் பார்வதி அக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூடியூப்ல மட்டும் ஃபேமஸ் கிடையாது, சர்வேவர்லயும் சரியான ஃபேமஸா இருந்தாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து பிக் பாஸ்குள்ள போட்டாங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஃபைட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்பேட்டா பரம்பரையில பார்த்திருக்கோம், அவர் போன சீசனே வர வேண்டியது, ஜீ தமிழ்ல சர்வேவரே வர வேண்டியது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார் இடத்துல, நானே கேட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமேட்டு யுவன் மயில்சாமி வந்து சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவருமே பிக் பாஸ் வரப்போறாரு. அப்புறமேட்டு அர்ச்சனா குமார், நீங்க அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையா, அந்த கார் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நான் எல்லாம் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம், சூப்பராகவே ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறமேட்டு விஜய் கதிர் அவர்கள் ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு தெரியுதுன்னா பிக் பாஸ் வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமேட்டு ஷபானா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு சோபனா வந்து விஜய் இருக்காங்க அவங்க, அப்புறமேட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாகீசன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு, இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் சொன்னதுல வந்து ஒரு சில பேர்கள் வந்து கன்ஃபார்மா இருக்கலாம், ஒரு சில பேர் ரூமரா கூட இருக்கலாம். இவங்க தான் கன்ஃபார்ம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நான் சொன்ன கண்டஸ்டன்ட் வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா பேர்களையும் வந்து பாத்தீங்கன்னா தரமான பிளேயர்களா வந்து இறக்குறாங்க. இப்ப வந்து 11 பிளேயர் வந்து அடிச்சான்னா எப்படி இருக்கும்? இப்ப இந்தியன் ஏசியன் கப்ல எப்படி இருக்கு? 8 பேட்ஸ்மேனு, 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, 5 பேட்ஸ்மேன் 3 ஆல்ரவுண்டர், பூம்ரா ஒரு ஆளை வச்சுக்கு நாங்க சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9லயும் வந்து வேற லெவலுக்கு ஆட்களை இறக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அடுத்தடுத்து ப்ரோமோ வந்து டெய்லியுமே ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து எந்த மாதிரி அப்டேட் வருது, அந்த ஐலோகளை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தண்ணி இருக்கு, ஃபயர் இருக்கு, அதை வச்செல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஒரு அப்டேட் வந்து நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சீசன் 9 வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரா நம்பலாம். என்ன மாதிரியா இருக்க போகுது, என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போது, அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்ன அப்டேட் வருது, எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.